Hey guys, welcome to Edge Gaming. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா Escape from the Prisonங்கிற ஒரு கேம் தான். நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டோங்க. அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தேங்க. ஓகேவா, ரொம்பலாம் வளவலன்னு இருக்க வேணாம் இந்த கேமுக்கு. இந்த கேம் வந்து முடிக்க தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான். நானும் கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டஸ்ட்பினை தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னு கிடைக்கும். இந்த பின்னுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் தலானிக்கு அடியில் ஒரு தோன்றது இருக்கும். அந்த தோன்றதை வச்சு இந்த பெட்டி நகர்த்துனீங்கன்னா இந்த பெட்டிக்கு பின்னாடி தாங்க இருக்கும் சோறு. இது வந்து இந்த கேமை விளையாண்டவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியும், விளையாடாதவங்களுக்கு புரியாது. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது இந்த கேம். எப்படினாலும் போய் ஏற்றி நீங்களும் ஒரு வாட்டி உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு காயின் இருக்கும், அந்த காயினை எடுத்துக்கோங்க. இந்த பின்னு வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காயினை கொண்டு போய் நம்ம என்ன அந்த ஸ்க்ரூவை கலத்தணும். அதாவது அந்த ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை கலத்த தாங்க இந்த காயின். இந்த காயினில் என்ன அந்த ஸ்க்ரூவை கலத்த முடியாது. இந்த பின்னும் எதுக்குன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அதுக்கடுத்து இது வந்து பாஸ்வேர்டு பேடு. இந்த பாஸ்வேர்டு பேடில் வந்து என்ன பாஸ்வேர்டு போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரூமில் ஒரு டிக்டாக் டோய்னு ஒரு கேம் விளையாண்டுருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டிக்டாக் டோயில் உள்ள பாஸ்வேர்டை நீங்கள் போடணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா டிக்டாக் டோய், அந்த கேமில் உள்ள பாஸ்வேர்டு தாங்க. அதாவது அந்த கேமில் எப்படி விளையாண்டுருக்காங்களோ அந்த பேட்டர்னில் நீங்கள் போட்டிங்கனாலே இந்த இது ஓப்பன் ஆயிருங்க. இது ஓப்பன் ஆன பிறகு இந்த ரூமில் வந்து உள்ளே வந்தோடனே ஒரு கல் கிடக்குங்க. இந்த கல்லை எடுத்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் உள்ள கண்ணாடியை உடச்சிடுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் எடுத்துக்கோங்க. எக்ஸ்டிங்விஷர் எதுக்குன்னு பின்னாடி தேவைப்படுங்க, அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏணி இருக்கும் சைடில். அந்த ஏணி உங்களுக்கு மறைச்ச மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு எடுத்துருவீங்க. அதுக்கடுத்து இந்த பின்னுங்க, இந்த பின்னை வச்சு தாங்க இந்த செல்ஃபை ஓப்பன் பண்ண முடியும். இந்த செல்ஃப்குள்ளே முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது, அதாவது பேட்டரி. இந்த பேட்டரி தான் முக்கியமே இதில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏணியை வந்து இங்கே போடணுங்க. இந்த ஏணியை போட்டுட்டு இந்த பேட்டரி தூக்கி மேலே வைக்கணும். இந்த ஏணி போட்டால் தான் நம்மளால் அதில் ஏற முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவரோடைய பாஸ்வேர்டு ஒரு இடத்துல இருக்குது. நம்ம இப்போ பாஸ்வேர்டு போட்டு இந்த ரூமை ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் 3 பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அதில் நீங்கள் தொட்டிங்கனாலே போதும் அந்த பாஸ்வேர்டு வந்துடும். இந்த பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் அந்த லிவரில் போட்டோம்னாலே அந்த லிவர் ஓப்பன் ஆயிரும். அதாவது ஜெனரேட்டர் ஆன் ஆயிரும். அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு தான் அந்த லிவர். கரெக்டாக இது 2 கீழேங்க, இது 2 கீழே. அதுக்கடுத்து 3ஆவது ஒன்று மட்டும் மேலே. கடைசி ஒன் அதுவாக சரியாக தான் இருக்கும், நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிரும். நல்லா பார்த்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெளியே போயிடணும், அவ்வளோதான். இதுக்கடுத்து வந்து இந்த ரூமில் நமக்கு வேலை கிடையாது, ரொம்ப அவ்வளோதான் அந்த வேலையே. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளையர்ஸ் கிடக்கும். அந்த ப்ளையர்ஸை எடுத்துக்கோங்க மறக்காமல், இந்த ப்ளையர்ஸ் முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் சும்மா தொடுங்க, அந்த எலக்ட்ரிக் பாஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதை சும்மா தொட்டிங்கனாலே அது வெடிச்சிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ தான் இது யூஸு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அதை அணைச்சிருங்க இந்த ஃபயரை. இப்போ வந்து 3 ஒயர் கிடக்குங்க. இந்த 3 ஒயரை நம்ம அறுக்கணும். இந்த இதை வச்சு அதாங்க கட்டிங் பிளேயரை வச்சு அறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு லாங் ஒயர் கிடைக்கும். இந்த லாங் ஒயரை வச்சு தான் நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணணும். ஏன்னா லிஃப்ட் வந்து ஸ்டக்காக இருக்கும், நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த லாங் ஒயரை வச்சு மேலே ஏறி போகணும். இது ஏறி போன பிறகு இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கு கிடக்கும். இந்த ஸ்டிக்கை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த வெண்டிலேட்டரை ஓப்பன் பண்ணிடுங்க. வெண்டிலேட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடைச்சிருக்க ரூமுக்கான வழி அதுவாகவே திறந்துடும். இந்த ஸ்டிக்கை எடுத்து இந்த ஆயில் கேனை வந்து தட்டி விட்டுருங்க. இந்த ஆயில் கேனை தட்டி விட்டுட்டு இந்த ஆயிலை தூக்கி இந்த வண்டியில் ஊற்றுங்க. அதாவது இந்த கீழே ஒரு வண்டி நிற்கி பார்த்தீங்களா அட்டைப்பெட்டியோட, இந்த வண்டியில் ஊற்றிட்டு நீங்கள் அதை வந்து தள்ளி விட்டுறணும், அதாவது தொட்டுறணும். தொட்டோடனே பார்த்தீங்கன்னா போய் இடிக்கும். எதுவுமே ஆகலைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் உடனே அப்படியே அந்த வெளியே போயிருங்க. வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு இது உடச்சிருக்குங்க. வென்டிலேட்டர் மேலே உள்ள இது ஓப்பன் ஆகிருக்கும், அதுக்குள்ளே தான் சாவி இருக்கும். இந்த சாவியை எடுத்து நம்ம அந்த கதவை திறக்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கதவையும் போட்டுட்டு இந்த கிளாக்கை நோட்டீஸ் பண்ணிங்களா நீங்கள் யாராவது 4 கிளாக் இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து தப்பாக போட்டுருவேன். முதல்ல பாஸ்வேர்டு ஆரஞ்சுக்கு வந்து எத்தனை மணியில் நிற்கின்னு பார்க்கணும். ஆரஞ்சு வந்து 9 மணிலையும் ப்ளூ கலர் வந்து 3 மணிலையும் நின்றுருக்கும். நல்லா நான் பாருங்கள், நோட்டீஸ் பண்ணிடுங்க அதை மட்டும் கரெக்டாக. இந்த சிவப்பும் பச்சையும் நீங்கள் தேவையில்ல, அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிடுங்க. இந்த இருக்குல்ல ஆரஞ்சு ப்ளூ, இது வந்து ப்ளூ வந்து எத்தனை மணியில் நிற்கினா 3 மணியில் இருக்குது. நான் மாற்றி போட்டுருவேன். அதுக்கடுத்து நோட்டீஸ் பண்ணுவேன், சரி மாற்றி போட்டோமேனு. அதுக்கடுத்து மாற்றுவேன், கரெக்டாக ஓப்பன் ஆயிரும் பாருங்கள்.
சரிங்க, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கை மட்டும் போட்டுருங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வரணுங்கிறதுக்காக ப்ளீஸ் போட்டுருங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வருவோம். முதல்ல வந்து ப்ரிசன் செல்லில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து செக்யூரிட்டி செல்லுக்கு போகிறோம். செக்யூரிட்டி செல் அதுலேருந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குமான்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஹார்டு இல்லை. ஆனால் செக்யூரிட்டி ஸ்கூல் கொஞ்சம் அதளவுக்கு ஹார்டு இருக்காதுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2னா கீழே கிடக்கும். ஒன்று வுட்டு, அதுக்கடுத்து ஸ்டோனை வந்து நான் பார்க்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா சிசர், அதுக்கடுத்து ஒரு கயிறு, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஏணி செய்கிறதுக்கான ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு பேட்டர்ன் இருக்குங்க இந்த கேமரா ரூமில், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசர் எடுத்து இந்த துணியை கட் பண்ணிங்கன்னா 504Aன்னு ஒன்று இருக்கா, இதுதான். இந்த பாஸ்வேர்டை எப்படி டீகோட் பண்ணணும்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் கஷ்டப்பட்டு கடைசியில் நானே ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கடுத்து எனக்கே புரிஞ்சுது இதை பற்றி என்னெல்லான்னு. அதுக்கடுத்து உள்ளே போயிட்டு இந்த ரூம்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஏணி பொடி செய்கிறதுக்கான இதெல்லாம் வச்சுருங்கங்க. அந்த வுட்டு கயர்லாம் கடைசி தான் வைக்கணும். கயர் வந்து கடைசி கட்டுறது. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஸ்டிக்கும் இன்னொரு வுட்டும் கிடைக்கும். இதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்றுக்கு வந்து 2 போட்டுருங்க. 2 போட்டுட்டு நான் வந்து தப்பாக போட்டேன், அதை வந்து கண்டுக்காதீங்க. ஒன்றுக்கு வந்து 2, அதுக்கடுத்து ஒன்று 4, அதுக்கடுத்து உள்ள 0 அதுக்கு போட வேண்டாம். அதுக்கடுத்து 5 போட்டுருங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு இந்த ரூமுக்குடைய இதுங்க அதாங்க அது ஓப்பன் ஆன பிறகு நம்ம வந்து இந்த கேமராவில் தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி ஃபேஸ். இந்த ஹாப்பி ஃபேஸ் இங்கே தான் தெரியும். அந்த இருக்குல்ல அந்த கேமரா அந்த வாசலுக்கு நேராக இந்த ஹாப்பி ஃபேஸ்க்கு நேராக ஒரு பேப்பர் இருக்கும். இந்த பேப்பரை எடுத்து விட்டுறணும். இந்த பேப்பர் கேலண்டருங்க. அதாவது இந்த கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கேமராவில் விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா இதோடைய ஒரு பேட்டர்ன் தெரியும். இதுதான் பாஸ்வேர்டு, அதாவது அந்த கடைசி ரூமை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை பார்த்து நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து முன்னாடி இந்த இடத்துல வந்து இது செய்யணுங்க, ஏணி. அதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. ஏணி செஞ்சால் தான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்து நம்மளால் ஏறி போக முடியும். அதுக்காக ஏணியை செஞ்சுருவோம். இப்போ வந்து பாஸ்வேர்டு ஐயோ கொஞ்சம் மறந்துட்டேங்க. சரி, திரும்ப ஒரு வாட்டி லைட்டாக போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். ஓகே, இந்த இருக்குல்ல இந்த 3, அதுக்கடுத்து இந்த சைடு ஃபுல்லாக. ஓகே, ரைட்டு. இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக போட்டுருவேன். ஓகே, அங்கே நான் வந்து பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த கேமை முடித்ததுக்காக. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் ஆகி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இந்த கல்லை எடுத்தோம்ல, இந்த கல்லை தூக்கி அந்த கண்ணாடியை உடைக்கணும். அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு நம்மளுடைய இந்த இதுங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச ஏணியையும் இந்த துணியையும் போட்டுறணும். இந்த துணி எதுக்கடா சேஃப்டிக்குன்னா அந்த கிளாஸ் உடஞ்சதில்ல, அந்த கிளாஸ் நம்ம காலில் பற்றக்கூடாது, அதுக்காக உள்ளது. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டி செல்லையும் முடிச்சாச்சு. ஈஸ்ட் விங் வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஈஸ்ட் விங் வந்து இருந்த நம்ம 2ஓட ரொம்ப ஈஸி தாங்க. ஈஸ்ட் விங் வந்து இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு க்ரோபார் கிடைக்கும். இந்த க்ரோபார் எடுத்து பக்கத்தில் உள்ள அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அட்டை இல்லை, இது வுட்டு தான். அந்த பாக்ஸை 3 வாட்டி டேப் பண்ணுங்கள், அது உடஞ்சிரும். அதுக்கடுத்து அதில் கீழே வந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்கும், அதாவது போர்ட்ரேட். இந்த போர்ட்ரேட்டை மட்டும் மறந்துடாதீங்க எடுக்க, இல்லைன்னா முடிக்க முடியாது, கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், கொச்சன்னு இருக்கும். அந்த பெட்டு இருக்குல்ல, அந்த பெட்டில் உள்ள போகிற வேலைக்கிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சாவி குத்து கிடைக்கும். மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஒரு லாக்கரு. இந்த மேப்பை நீங்கள் கவனிக்க தேவையில்லை, அது கீழே உள்ள சிம்பிள் அந்த ட்ரையாங்கிளை மட்டும் கவனித்தா போதும். நிறைய பேர் இந்த மேப்பை கவனிச்சிருவோம். அதுக்கடுத்து இந்த மிரர், இந்த ரூம்குள்ளே என்ட்ரானிங்கன்னா இந்த மிரரை அதுக்கு பதிலாக இந்த போர்ட்ரேட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மிரரும் முக்கியம், இந்த போர்ட்ரேட்டும் முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர் வந்து நம்ம கிழிச்சிடணும். இந்த வால்பேப்பருக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா இதோடைய ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். இந்த பாஸ்வேர்டை எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, அந்த போர்ட்ரேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கேற்றாப்புல திருப்பி வைக்கணுங்க. அதாவது இது எப்படி இருக்கோ, என்னென்ன இதாக இருக்கோ அதே மாதிரி நம்ம திருப்பி வைக்கணும், எந்தெந்த சைடில் இருக்குன்னு நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து கரெக்டாக திருப்பி வச்சுருவோம். ஒன்று பார்த்திங்கன்னா கீழ்பாக்கம் இருக்கணும். அதுக்கடுத்து இது வந்து சைடில், அதுக்கடுத்து இது வந்து இந்த சைடில், அதுக்கடுத்து வந்து இது கீழே. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு கிராங்கர்னு ஒன்று கிடைக்கும். இந்த கிராங்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முக்கியமானது இது. அதுக்கடுத்து பாத்ரூமுக்கு வந்துடும். பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ஏணிப்படி இருக்கும், அது தொட்டிங்கன்னா நீங்கள் ட்ரைனேஜுக்கு மாதிரி கீழே போயிடுவீங்க.
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் இருக்கும். இந்த பக்கெட்டும் முக்கியம். அந்த பக்கெட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா கீழேயே ஒரு இடம் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி பட்டு அந்த ஆவியில் ஒரு பாஸ்வேர்டு தெரியும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லுதேன். அந்த கேஸில் ஸ்ட்ரீமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்து சாவியில் 4 சாவி இருக்கும். இந்த சாவியில் என்னதுனாலும் ஓப்பன் ஆகும், எந்த சாவினாலும் இந்த இதில். ஆனால் ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆன பிறகு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க. வால்வை திருக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நமக்கு வந்து இந்த வீட்டுக்கு சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருங்க. இப்போ தான் நமக்கு முக்கியம். இந்த பக்கெட்டை எடுத்து வச்சு நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணி விடணும். அந்த ஆவியில் அந்த பார்த்தீங்களா, அதில் அந்த ஸ்ட்ரீம்லேயே நமக்கு ஒன்று தெரியுதா ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிச்ச தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றணும். இதில் ஒரு 3 வாட்டி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டர்ட்டினஸ்லாம் போகணும். இந்த அழுக்கெலாம் போன பிறகு தான் நமக்கு ஒரு பாஸ்வேர்டு தெரியும். நீங்கள் தெரியாமல் இந்த இதில் தண்ணியை நிரப்பிட்டு வேறு எங்கேயும் சுற்ற தேவையில்ல. கரெக்டாக இதில் நிரப்பிட்டு எடுத்து ஊற்றிடுங்க. அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த டர்ட்டினஸ்லாம் போகும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கனே தெரியல கடைசி வரைக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ ஒரு வாட்டி எங்கெல்லாம் ஊற்றுனேன் இந்த இடத்துல டக்குன்னு ஒர்க் ஆச்சு. அதுக்கடுத்து திரும்ப ஊற்றுனேன். 3வது வாட்டி கரெக்டாக வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பாஸ்வேர்டு இதுதாங்க. இந்த பாஸ்வேர்டு அந்த ட்ரையாங்கிள், அதுக்கடுத்து இந்த ஒரு டாட்டு, இதெல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் போய் போடணும். பார்த்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிளை நோட்டீஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிம்பிள் தான். இந்த இடத்துல முதல்ல இது, அதுக்கடுத்து அதான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. அதுக்கடுத்து இது வந்து இந்த ட்ரையாங்கிள் தான். அதுக்கடுத்து இது 2 டாட்டு. அவ்வளோதான், இந்த இடம் ஓப்பனுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம ஈஸ்ட் விங்ஸில் வந்து தப்பிச்சாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்காவது வரட்டுங்க. ஒரு 20 வியூஸ், ஒரு 10 லைக்காவது வரட்டும் ப்ளீஸ். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது ஐஹெச் கேமிங்.